சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் படிக்கக்கூடிய காலங்களில் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால், செவ்வாய் தசைங்கிறது விரையாதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை. இந்த தசை காலங்களில் செவ்வாய் தசைங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும், படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் தசையாக இருந்தாலும் சனிக்கு ஆகாத தசையாக இருந்தாலும் 7.5 சனியோட காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குமே தவிர, இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இல்லை. படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருப்பீங்க. படிப்பில் ஏதாவது மந்த நிலை இருந்தாலோ, படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளை நீங்கள் போடணும். இது வரைக்கும் படிப்பு சார்ந்து ஏதாவது முயற்சி பண்ணாலோ, இல்லை கடன் வாங்கிறதுக்காக படிப்பு சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டு இருந்தாலோ அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும். சின்ன தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் இல்லை மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் 22 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். வெளிநாடு சார்ந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட, மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சா கூட இந்த காலகட்டங்களில் நடக்கும். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, அந்த தசைக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இல்லை அவயோக பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை அவயோகத்தில் இருந்துச்சுனாக்கா, அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், திருமணத்தை பண்ணி வைக்கும், பசங்களை கொடுத்துரும். ஏதோ ஒரு குறை வச்சுட்டே வரும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. இந்த இளம் வயதில் வரக்கூடிய ராகு தசைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும், திருமணமும் நல்லபடியாக அமையும். இது நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நிறைய தடைகளை தாண்டி தான் வரணும். நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது தொலைதூர வேலை வாய்ப்புகளை தான் கொடுக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ உள்நாட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெளியில் போயிட்டு வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடக்கூடிய நபர்கள், ஏற்கனவே வேலை தேடிட்டு வரீங்க, வேலை சரியான வேலை அமைவில், கிடைச்ச வேலை நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. சின்ன தடைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இது குரு கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு தடைகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான். இளம் வயது காலகட்டத்தில் வர்றதுனால இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே திருமணம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்து வந்திருக்கும். இப்போ கோச்சார ரீதியாக குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு நிச்சயம் பண்ணி நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. சரியான பதில் இருக்காது. வரன் பார்க்கக்கூடிய இடங்களில் சரியான பதில் இருக்காது. நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். தனுசு ராசியை
பொறுத்த வரைக்கும் விரயத்துக்கு வந்து அதாவது விருச்சிக ராசிக்கு வந்து குருவுடைய பார்வையும் வக்கரமாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும், திருமண செலவுகளை உறுதியாக கொடுக்கும். ராகு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அருமையான திருமணம் இப்போ உடனடியாக நடக்கும். இந்த வக்கர காலங்களில் திருமண வாழ்க்கையில் நெருக்கடி வர்றதுக்கான காரணம் இந்த ராகு தசை. நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு வந்தீங்க. இப்போ 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனி நடக்கக்கூடிய காலங்களில் நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிட்டிங்க. இப்போ வந்து பிரிந்து இருக்கக்கூடிய திருமணமான தம்பதிகள் இப்போ உடனடியாக சேர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். மனசு வந்து தெளிவாகும், மன அழுத்தங்கள் இருக்காது. இப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டைவர்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னாக்கா அந்த டைவர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். திருமணம் சார்ந்து விடுதலையும் கொடுக்கும், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்கும். இந்த சனீஸ்வர பகவான் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, திருமண தடைகளை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா சனி வக்கர காலங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த நேரத்தில் திருமணத்தை கொடுத்துரும். 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் குருபலம் இல்லைன்னு சொன்னால் கூட ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்க்கறது குருவுடைய பார்வை தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். அதுவும் இல்லாத விரயஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும், திருமணம் சார்ந்த விரயங்களை கொடுக்கும். இப்போ லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளை வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப மேன்மை உண்டு. பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த நேரங்களில் ஒரு சில பேருக்கு வந்து செலவினங்கள் கம்மியாகும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய செலவெல்லாம் இருந்துச்சுன்னா கூட செலவினங்கள் கம்மியாகும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதில் திருமண வாழ்க்கையிலே வந்து நிறைய நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த நேரங்களில் இருக்காது. மன அழுத்தங்கள் இருக்காது. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நெருக்கடிகள் இருந்தாலோ வேலை அழுத்தங்கள் இருந்தாலோ அதெல்லாம் வந்து தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குருவுடைய பார்வை நல்ல ஒரு பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சனியுடைய வக்கர காலங்களில் குருவுடைய பலன்கள் நம்ம சொல்லி ஆகணும். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு. இந்த நேரங்களில் ராசியாதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை, 56 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசை நடக்குதுனாக்கா சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். திடீர் வண்டி வாகனம் சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். வீட்டுக்காக லோன் வாங்குவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால லோன் சிறப்பான ஒரு லோன் கிடைக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் லோனுக்காக வெயிட் பண்ணிங்கனாக்கா உடனடியாக லோன் கிடைக்கும். தொழிலுக்காக லோன் கிடைக்கும். ஏன்னா தொழில் சாணத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடனடியான கடன் கிடச்சி உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. சனி வக்கர காலங்கள் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. குரு தசையை மட்டும் பார்க்கணும். ராசியாதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை, இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததோ இந்த தசை காலங்களில் குரு தசையில் சனி பகவான் வக்கரமான கூட பெரிய தீமைகளை கொடுக்காது, கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய காலம்னு சொல்லலாம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, ஒரு தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது இது வரைக்கும் செயல்படாமல் விட்டுருக்கலாம். அது வந்து இப்போ செயல்பட ஆரம்பிக்கும். தொழில் மாற்றுறதுக்கோ, ஒரு இடம் மாற்றுறதுக்கோ, ஒரு வீடு மாற்றுறதுக்கோ எல்லாவற்றுக்குமே உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா பெரிய கடன்கள் வாங்க வேண்டாம், சின்ன சின்ன கடன்கள் வாங்கலாம். சின்ன கடனை வாங்க வைக்கும். கண்டிப்பாக உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு, குரு பகவான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தா கூட நோய் கடன் இது சார்ந்து ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், குரு 6ஆம் இடத்துல இருக்குது. ராஜகிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரமாகிறது அந்த அளவுக்கு பெரிய நன்மைகளையும் தராது. அதனால் தசா புத்தி ரீதியாக தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை உடல்நிலை சார்ந்து. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக இருந்து வந்த அழுத்தங்கள், வேலை பளு இதெல்லாம் இந்த நேரங்களில் கம்மியாகும். மன அழுத்தங்கள் கம்மியாகும். மனசு தெளிவாக இருக்கும். இந்த நேரங்களில் 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி வக்கரமாகுது அப்படின்னாவே நீங்கள் எல்லாத்துலேயும் உஷாராகிக்கணும்.
செய்கிற தொழில் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெரிய பலன்களை கொடுக்காது. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தாலும் யோகராக இருந்தாலும் ஒரு சில காலங்களில் உங்களுக்கு கடன் அமைப்பை கொடுத்துருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல் கொடுத்துருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, குடும்ப தேவைக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, யாருக்காவது உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் இது எல்லாமே கொடுத்துருந்தாலும் கடன் பிரச்சனை திடீர் கடன் பிரச்சனை அடையும். கடன் வந்து தொல்லைகள் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சனி வக்கர காலங்களில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, பெருசாக கடன் வாங்க வேண்டாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெருசாக வேண்டாம். இப்போ இடம் மாற்றுறதோ இல்லை தொழில் மாற்றுறதோ இந்த வயது காலகட்டங்களில் வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக மன அழுத்தங்கள் உண்டு. பெரியவங்களுக்கு பெண்களாக இருந்தீங்களாக்கா மன அழுத்தங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து ரொம்ப வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா, நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சனி தசையில் நீங்கள் எதை பண்ணாலும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானாதிபதி தசை நடத்தும் போது ராஜகிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரமாகுது அப்படின்னாக்கா தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் உண்டு புதன் தசையில். அதில் தான் குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும். கடன் அமைப்பு ஒரு சில பேருக்கு தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். 7ஆம் அதிபதி தசையாக இருந்தாலும் இது வந்து பாதகாதிபதி தசை தான் இருந்தாலும் சனியுடைய வக்கர காலங்களில் ஒரு சில மேன்மைகள் உண்டு. இந்த நேரங்களில் பெருசாக நன்மைகள் கிடையாது, தீமைகளும் கிடையாது. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான வேலைவாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. பசங்களுக்காக சொத்து பிரிக்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்கும். சொத்து பத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கோர்ட்டு கேஸு எதனா வம்பு வழக்குகள் இருந்தால் நிறுத்தி நிதானமாக யோசித்து பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. ஏன்னா கோர்ட்டு கேஸு அப்படின்னாவே இந்த புதன் தசையில் பார்த்தீங்கன்னாக்கா சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இதே குரு கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல இருக்கிறதும் வெற்றி வாய்ப்புகளை ஒரு பக்கம் கொடுத்தாலும் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் மனசு சம்மந்தப்பட்ட கிரகம் இப்போதைக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தாலும் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். அது சார்ந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். இதே புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு. குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வையும் விரயஸ்தானத்துக்கு வக்ரம் பெற்ற சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால சுப விரயங்கள் தான். குடும்பம் சார்ந்து ஒரு வீட்டுக்கு தேவைக்காக கடன் வாங்குவீங்க, சுப விசேஷங்களுக்காக கடன் வாங்குவீங்க, பசங்களுக்காக திருமணம் பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க. இது மாதிரியான கடன் அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல விசேஷங்கள் தான், அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார். நன்றி.